Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 31/12/2025 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட இந்த மாதத்தோட கடைசி வாரம் 5th வீக்கு ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துக்கலாம். போன மாதம் 4 வாரம், இந்த மாதம் வந்து 5 வாரம் அண்ட் வந்து இன்றைக்கி வந்து இந்த இயரோட லாஸ்ட் டே 31/12/25 இருக்கோம். 5th வீக்கில் இந்த மாதத்தோட 5th வீக்கில் போன மாதம் கடைசி வாரம் வந்து 744ன்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. அண்ட் போன வாரம் வந்து 869 வந்திருக்கு புதன்கிழமை. நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து ரிசல்ட் 592ன்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம நேற்று வீடியோ போஸ்ட் பண்ணல. நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து சண்டேக்கு தான் கொடுத்துருந்தோம். சண்டே திங்கள் செவ்வாய் வீடியோ இல்லை, சண்டேக்கு வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு நான் சிங்கிள் ஷாட் இல்லாமல் பேர் நம்பரில் வந்து 88 கொடுத்துருந்தேன். 88 போர்டில் 8 3 இந்த மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். சண்டே ரிசல்ட் வந்து 887 வந்தது. இந்த 88 87ன்ற மாதிரி வந்திருந்தது பேர் நம்பரில். இன்றைக்கும் வந்து போன மாதத்துக்குள்ள ஒரு பேர் நம்பர் இருக்குது. அது மாதிரியே வந்து இன்றைக்கி ஒரு பேர் நம்பர் இருக்குது. போன மாதம் வந்த பேர் நம்பர்லேயும் வந்து 3 டிஜிட்டே பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதுக்குண்டான பேர் நம்பர் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ரெகுலர் நம்பரோட 2 நம்பர் கால்குலேஷனை வந்து மார்க் பண்ணிட்டு 1 பை 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் ரிசல்ட், இதே வாரம்ல 4வது வாரம், நமக்கு இன்றைக்கி வந்து 5 வாரம் ரிசல்ட் வந்து 744. அதுக்கு அடுத்த வாரம் 212, அடுத்த வாரம் 327, 502, போன வாரம் 869, நேற்று செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 592. முதல்ல லாஸ்ட் மந்தோட ரூட்டில் ஒரு நம்பர் மார்க் பண்ணிட்டு அண்ட் வந்து எல்லா வாரமும் வந்து க்ளூ நம்பர் வந்து எப்படி ரிசல்ட் வந்துன்னு பார்த்துட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். போன மாதம் 1 டே பிஃபோரில் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 846. நமக்கு வந்து க்ளூ நம்பரோட பிசி 52. எப்போதும் 52க்கு அடுத்து 63, 64, 74 இப்படி தான் போகும். +1 கால்குலேஷனில் போன மாதம் -1 இருக்குது. 52க்கு -1 எடுத்தால் 41. 41லேருந்து 40 முடியாமல் -2ல் தான் முடியும். அப்போது 41க்கு அடுத்து ஒரு போர்டு தான் மைனஸ் ஆகும், 49ன்னு வரும். 41க்கு அடுத்து 40, அடுத்து 49ன்னு முடியும். இப்போ முடியும் போது இந்த 49 நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் பவர் ஆகணும். எப்போதும் ஃபஸ்ட் நம்பர் தான் அதிகபட்சம் பவர் ஆகும். போன மாதம் போர்டு பவராக இருக்குது 44 நமக்கு வந்துச்சு. ரிசல்ட்டு 744. ஓகே, இந்த ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு நேற்று செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் 592க்கு க்ளூ நம்பர் 53. இந்த ரூட்டு ஃபாலோ ஆச்சுன்னா 53க்கு 42, 40ன்னு முடியணும். இப்போ 40ன்னு முடிஞ்சதுன்னா போன மாதம் ரூட்டில் வந்ததுன்னா பிசியில் 45ன்னு வரலாம். அப்படி வந்ததுன்னா 845ன்னு ஒரு சிங்கிள் நம்பர் வந்து போன மாதத்தோட ரூட்டில் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இது வந்து போன மாதத்தோட மேட்சிங் கால்குலேஷன். அந்த ரூட்டில் தான் போயிருக்கு. அந்த ரூட்டில் ஃபாலோ ஆனால் இன்றைக்கி 845 நம்பர் அதே ஃபார்மேட்டில் வந்ததுன்னா வரலாம். ஓகே, 45 அல்லது 90 அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் வீக்கு 869க்கு ஒரு நாள் முன்னாடி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 173. இப்போ 73க்கு இங்கே க்ளூ நம்பரோட பிசி 34. போன வாரம் வந்து 34க்கு 30 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. 30 கால்குலேஷனில் நம்ம ரெகுலராக எடுக்கிறது தான் 64. இங்கேயும் வந்து போர்டு பவர் ஆகிருக்கு. ரிசல்ட்டு 869. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 30 கால்குலேஷன் ஃபாலோ ஆச்சுன்னா 53க்கு ஒரு 30, 83. இது வந்து பேர் நம்பராக வச்சுக்கோங்க. பேர் நம்பரில் பிசி செட்டாக வச்சுக்கோங்க. 83ன்றது 64க்கு 69 வந்தது. அப்போ 83, 38, 38, 88, 33 இது 4க்குள்ளேருந்தோ இன்றைக்கி ஒரு பிசி நம்ம வந்து பிசி செட் வந்து கொடுப்போம். போன வாரம் ரூட்டில் வந்து 81, 38, 88, 33க்குள்ளேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து க்ளூ நம்பரோட பிசியிலேருந்து அடுத்த நாள் எப்படி வந்து ரிசல்ட் ஃபாலோ ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். போன மாதம் 52க்கு எந்த மேட்சிங் இல்லை. அதுக்கடுத்த வாரம் பாருங்கள் 11, அடுத்த நாள் ரிசல்ட்டு 12.
11 சிம்பிளாக 12ன்னு முடிஞ்சிச்சு. அதுதான் பவர் ஆகணும். ஆனால் பவர் ஆகல, டைரெக்டாக வந்துச்சு. அதுக்கடுத்து வரும் பாருங்கள் 25. 11க்கு அடுத்த நாள் 12 வந்திருக்கு. பி போர்டு பாஸ் ஆகுது. மறுபடியும் அடுத்த வாரம் பாருங்கள் 25க்கு 26 27 முடியும். +1 +2 முடியணும். 27 முடிஞ்சிச்சு. ரிசல்ட்டு பிசி பாஸ் ஆகுது. பி போர்டு மேட்ச் ஆகுது. அதுக்கடுத்த வாரம் இங்கே 55. இங்கேயும் பி போர்டு வந்து பவரில் பாஸ் ஆகுது. 55க்கு அடுத்து 56 57ன்னு முடியணும். அது டோட்டல் பவரில் 02ன்னு வந்துடுச்சு. போன வாரம் 34. 34க்கு 4ஓட பவர் 9. இந்த நம்பர் மட்டும் டைரெக்டாக வந்துச்சு. பி போர்டு மேட்ச் ஆகலை போன வாரம். இப்போ நமக்கு 53 இருக்குது. இப்போ இந்த 53 54 55 இது வந்து ரெகுலர் கால்குலேஷன். இப்போ 54 55 நமக்கு இருக்கிறதுனால 54 வந்து வந்ததுன்னா ஒரு 59 55 வந்ததுன்னா ஒருவேளை 5 இன்றைக்கி போனோமா எல்லா வாரமும் வந்து சென்டர் நம்பர் அப்படியே ஃபாலோ ஆகிருக்கு. ஒரு சில வாரம் மட்டும் பவர் ஆகிருக்கு. அப்போ பி போர்டில் 5 0 இங்கே பாருங்க. இந்த 2 அடுத்த நாள் 27. இங்கே 1 அடுத்த நாள் 12. இங்கே 5 அடுத்த நாள் 02. போன வாரம் மிஸ் மேட்ச்சு. ஆனால் போன வாரம் சி போர்டு 4 இங்கே பவர் 9. அப்போ நமக்கு இந்த 5ம் 3ம் வந்து 3ஓட பவர் 8. 3 8 வந்து சி போர்டில் வந்ததுன்னா இந்த 4 நம்பருக்குள்ளே வந்து வரலாம். பி போர்டில் 5 0 நமக்கு வந்ததுன்னா 45 வந்து இந்த 5 இங்கே வச்சு ஒரு 54 எடுத்துருக்கோம். 55 எடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு 59 அப்படின்ற மாதிரி கூட வரலாம். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். 5 ஒரு வேளை சென்டரில் வந்ததுன்னா 54 59. 54 நிறையா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லை, போன ஃப்ரைடே வந்து 954 வந்தது. அப்போ 54ன்றது ஒரு 59ன்னு வரலாம். 55ன்னு போச்சுன்னா அது வந்து 05ன்னு வரலாம். 05ன்னு வந்ததுன்னா 405ன்ற மாதிரி வரதுக்கு சான்ஸ். இது வந்து பி போர்டு மேட்சிங்கில் இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கோட சிங்கிள் ஷார்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன மாதம் ரூட்டில் எடுத்தது 845. அது வந்து 5 ஒரு வேளை சென்ட் ஆச்சுன்னா 54 59 வரலாம்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு 59ன்னு வரலாம். 859ன்ற மாதிரி வரலாம். பிசி பேரில் வந்து நமக்கு கொடுத்தது வந்து போன வாரம் ரூட்டில் 88 83 38 33. ஓகே, இதுதான் இன்றைக்கோட கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர்ஸ். இப்போ பேர் நம்பர்ஸில் போன மாதம் லாஸ்ட் மந்த் வந்து பேர் நம்பர் வந்து 994437. இது போன மாதத்தோட பேர் நம்பர் கால்குலேஷன் வந்தது. இதில் இந்த 44 பாஸ் ஆச்சு. ரிசல்ட்டு 744 புதன்கிழமை. இதே கடைசி வார ரிசல்ட். இப்போ இன்றைக்கோட பேர் நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு 762114. ஓகே, இன்றைக்கோட பேர் நம்பர் இது. இதுக்குள்ளே வந்து 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு பிசி எது வேணால் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நம்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் நோட்டிஃபை ஆகும். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ நம்ம மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.